ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சு ஐபிஎல்லோடைய 31th மேட்ச்சு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் ஹோம் கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய கிரவுண்ட் ப்ராக்ரஸ்ஸு, பிளேயர் அனலைசிஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டீமோட பிளேயர்ஸ் ட்ரீம் டீமுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டீம் மேக்கிங் வீடியோ ஃபுல்லாக இதில் போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்ம டெலிகிராம் இதில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே சேட் குரூப் இருக்குது, அதில் உங்களோட ஐடியாவையும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஈடன் கார்டன் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் சர்ஃபேஸுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சேஸிங் பண்ணிடுவாங்க சில மேட்ச்சு. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாகிற மாதிரி இப்போ உள்ள கிரவுண்டு இது இருக்கு. சப்போஸ் ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கு மகாராஜில இருந்து, அஸ்வின்ல இருந்து, சகல்ல இருந்து பராக் வரைக்கும் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேசின் ஈஸியா இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இப்போ இந்த மேட்சை பாருங்க, 160 வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோருக்கு அதிகமாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் 235 வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் இந்த டாமினேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல நடக்க வாய்ப்பு இருக்கு. நடந்த ரீசன்ட் மேட்சஸ் பாருங்க, ஆவரேஜ் ஸ்கோரே 160க்கு மேல அடிச்சிருக்கிறாங்க. கேகேஆரா இருக்கட்டும், அதே மாதிரி அதை சேஸ் பண்ண எஸ்ஆர்ஹெச் டீம் பாருங்க 204 வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. ஸ்பின் சப்போர்ட் ஆகல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் சப்போர்ட் ஆகல. ஸ்பின்னு சப்போர்ட் ஆகலனா தான் சேசிங் ஈஸியா இருக்குது. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் சப்போஸ் அவங்க ஸ்பின்னுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் வச்சு அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, நல்ல நேரத்துலாம் ஆர்சிபி மேட்ச்ல அவர் அந்த மார்க்கண்டே பாலை நல்லா ஸ்பின் ஆகாத மாதிரியா இருந்தாலும் பாலை ஸ்லோ பண்ணி ஸ்பின் பண்ணாரு. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பின்னர்ஸ் இவங்க டீம்ல இருக்காங்க. ஸோ மேட்ச் எப்படினாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல லாஸ்டா நடந்த 3 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் 16 விக்கெட்டும், ஃபாஸ்ட் பவுலர் 23 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ல 10ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6ம் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 14 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஆர்ஆரோடைய கேகேஆரோடைய ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 28 மேட்சஸ்ல 14 மேட்சஸ் இவங்க வின் பண்ணி 13 மேட்சஸ் இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனால் வென்யூல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இப்போ இருக்கிற இந்த ஐபிஎல்ல வென்யூல ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம் அவங்களோட அதாவது ஸ்ட்ராங்காக வின் ஆகிட்டு இருக்கிற டீம் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ கேகேஆர் வின் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கான ஒரு சின்ன ப்ரிவியூ லாஸ்ட் மேட்சுக்கு நடந்ததை பார்ப்போம். அதை நம்ம சொல்லியிருந்தோம், கேப்டன்ஷிப்போடைய இது ஃபஸ்ட்டு சிவிசி யாருக்கு வர வாய்ப்புன்னு. ஃபஸ்ட்டு சிவிசி பேட்டிங்கில் இருந்தது. அப்போ கேப்டன்ஷிப் எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேட்டிங்கில் ஒன்றும், விக்கெட் கீப்பருக்கும் ஒன்றும் மாறும் இல்லை. அதே மாதிரி பேட்டினுக்கும் ஒன்றும், ஆல்ரவுண்டருக்கும் இன்னொன்றுக்கும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இது பண்ணி வச்சுருந்தது கிளாசனுக்கு தான். தினேஷ் கார்த்திக் ரிஸ்க் வீசி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார். ஆனால் அவர் கன்ஃபார்மாக பிளேயர் இதில் 11 இருக்கணும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வீசி அளவுக்கே வந்துட்டார். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோலி இவர் ஹிட்டு தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவர் சிராஜ் கிட்ட த்ரெட் இருக்கு, அதை அவர்கிட்ட ஆகலைன்னா இவர் உள்ளே வருவார் வில்ஜாக்ஸ் கிட்டலான்னு பார்த்தா சிராஜையே தூக்கிட்டாங்க. சிராஜ் அப்படி தூக்குன அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு உள்ளே வந்துடுவார், மார்க்கமும் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ கோலி டிடி வர்றது ரிஸ்க் தான். அந்த மேட்ச்சு ஃபர்ஸ்டே அவர் 2 டைம் அவுட் ஆக வேண்டியது, அது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் டீமு. அதனால அவர் உள்ளே வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் அவுட் ஆன மாதிரி தான் இந்த மேட்ச்சில் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துட்டாரு. இப்போ நியூ என்ட்ரி ஃபெர்கூசன் உள்ளே வருவாருன்னு சொல்லியிருந்தோம். இந்த மார்க்கண்டேயை நான் மிஸ் பண்ணிட்டேன், வீடியோலையும் மிஸ் பண்ணிட்டேன், அதை இது சொல்கிறதுலையும் மிஸ் பண்ணிட்டேன். பேட் கமின்ஸ் ஒரு முக்கியமான பிளேயரு, உள்ள ட்ரீம் டீம் வரைக்கும் வந்துடுவார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் ரிஸ்க்கு சிவிசி தான், ஆனால் அவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டார். இதில் சமாத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், வில் ஜாக்ஸு,
இந்த மாதிரி ஆட்கள் தான் கொஞ்சம் இதில் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. புவனேஸ்வர் குமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஃபெயிலியர் வந்து ஆயிட்டாங்க. அது மாதிரி பட்டிடார் உள்ள வர ஒரு வாய்ப்பு இருந்துச்சு நேற்று, ஆனால் அவர் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் அதுவும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஃபேண்டசி இந்த கிரிக்கெட் இதில் வந்து ஃபெயிலியர் அதே மாதிரி வின் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து மாறி மாறி நடக்கும். நம்ம வந்து மேக்சிமம் எவ்வளோ இது டீம் காம்பினேஷன் உருவாக்குறோமோ நம்ம அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நம்ம வந்து பிடிக்கலாம். லாஸ் ஒரு இதில் ஆச்சுன்னா ஒரு இதில் வின் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை டோட்டலாக லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து அதுக்கு தக்கனமாக விஷயங்கள் வந்து மாறவும் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கும் நம்ம கேகேஆருக்கும் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே கேகேஆரும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆரும் சரி ஈக்குவல் பவர், 2 பேருமே ஈக்குவல் பவர் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து மேக்சிமம் நீங்கள் வந்து 2 பேருக்கும் காம்பினேஷனாக டீம் போடுங்க. ஏன்னா இதில் வென்யூவில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, 7 மேட்ச் கிட்ட வின்னாக இருக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய மேட்ச்சு, அதாவது நம்ம ஆர்ஆர் வந்து வென்யூவில் கொஞ்சம் லோவாக இருக்காங்க. ஸோ இப்போ கேகேஆருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டீம் போடுறீங்க, கேகேஆர் சப்போர்ட் பண்ணி 7 டீம் போடுறீங்கன்னா ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 4 டீமாவது போடுங்க. ஸோ அவங்க வந்து வின் ஆகலாம். ஏன்னா பட்லர் உள்ளே வருவார், பர்கர் உள்ளே வரலாம். ஸோ ரவிச்சந்திர அஸ்வினை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ வந்து அவங்க லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் சுனில் நரேன், விசி பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் சுனில் நரேன், விசி வந்து பார்த்தீங்கன்னா பராக். இது வந்து இப்போ வர இருக்குது, மேபி அதுக்கப்புறம் லாஸ்ட் டயத்தில் மாறதுக்கான சில வாய்ப்புகள் இல்லை. இது இப்படியே இருக்குன்னா நம்மளுக்கு சிவிசி எந்த மாதிரிலாம் வருங்கிற இதை ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். சிவிசி எப்படி வரும்னா இப்போ 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான், அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. இப்போ இது எப்படி மாறும்னா இது வந்து மொதல் டைப்பு, இது ஆல்ரவுண்டருக்கும் 2வது பவுலருக்கும் மாறும். விசி வந்து பவுலருக்கு மாறும். ஆல்ரவுண்டரில் மேபி கேப்டன் வரலாம், விசி வரலாம், பவுலரில் சி வரலாம், விசி வரலாம். இது ஒரு டைப்பு. 2வது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் ஒரு கேப்டனும் பேட்ஸ்மேனில் ஒரு விசியும் வரலாம். இது 2வது டைப்பு. கேட்டிங்களா? இப்போ அந்த ஆல்ரவுண்டர்லையும் எப்படி வரும் அப்படின்னா இப்போதைக்கு 3 பேர் ஆல்ரவுண்டரில் நல்ல கேட்டகரியில் இருக்கிறாங்க, நரேன், ரசல், பராக். இப்போ அஸ்வின் வேற உள்ளே வருவார். இப்போ அஸ்வின் உள்ளே வராரு அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அஸ்வினுக்கு வந்து ஒரு விசி கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் லோ பெர்சன்டேஜில் இருப்பார். அப்போ லோ பெர்சன்டேஜில் கொடுக்கும்போது பவுலிங்கில் இந்த போல்ட்டு இந்த மாதிரி சகாலு ஹை பெர்சன்டேஜில் கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கும் சொல்லலை, பவுலிங்கில் நீங்கள் ஹை பெர்சன்டேஜுக்கு கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி ஹை பெர்சன்டேஜ் ரசலு, நரேனு இந்த மாதிரிக்கு கொடுத்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து யாரெல்லாம் லோ பெர்சன்டேஜில் இருக்கிறாங்க, ஐச்சரானா, நம்ம இதில் பர்கர் வந்து வந்தால் லோ பெர்சன்டேஜில் இருப்பார், அந்த மாதிரி கொடுக்கணும். இது 2வது டைப்பு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரவுண்டரில் இருக்கிறது சிவிசி எப்படி மாறும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். ஒரு இது பவுலினுக்கு போகலாம், இல்லை ஒரு இதுக்கு பேட்டினுக்கு போகலாம். 2மே ஆல்ரவுண்டருக்கே வர்றது ரொம்ப ரிஸ்க்கு, அது வந்து ரொம்ப கஷ்டம், அது வராது, மேக்சிமம் அந்த மாதிரி வராது. ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பேட்டின் இல்லைன்னா பவுலினுக்கு மாறிடும். அப்படி இது ஒரு டைப்பு. 2வது டைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கும் பவுலருக்கும் மாறும், ஆல்ரவுண்டரில் சிவிசியே வராது. இது 2வது டைப்பு. அதாவது ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டருக்கும் பவுலருக்கோ பேட்ஸ்மேனுக்கோ போவோம். ஆல்ரவுண்டரில் ஒரு சிஇஓ இருக்கும், பேட்ஸ்மேனில் ஒரு விசியோ பவுலருக்கு ஒரு விசியோ போவோம். இது ஒரு டைப்பு. 2வது டைப்பு பார்த்தீங்கன்னா 2வது டைப் என்னன்னா ஆல்ரவுண்டர்லேயே சிவிசி வராமல் விக்கெட் கீப்பர் செக்ஷனுக்கும் பவுலர் செக்ஷனுக்கும் மாறிடும். இது 2வது டைப்பு. இந்த மாதிரி தான் மாறும், ஆல்ரவுண்டர் டு ஆல்ரவுண்டரு இல்லை பேட்ஸ்மேன் டு பேட்ஸ்மேனு
அந்த மாதிரி வருமா அப்படின்னா அப்படி வராது, அது ரேரு. நீங்கள் ஒரே ஒரு டீமில் வேணால் ட்ரை பண்ணலாம், எஸ்எல்லுக்கு வேணால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு த்ரெட்ஸு இருக்குது. யார்கிட்டனா போல்ட் இருக்குது, அதே மாதிரி பர்கர் வந்தால் பர்கர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின், ரவிச்சந்திர அஸ்வின்கிட்ட இருக்குது, ஏன்னா அவங்களெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இவர் வந்து உள்ளே வருவார், மேக்ஸிமம் உள்ளே வருவார், ட்ரீம் டீம் வருவார். ஆனால் பேட்டிங் பண்ணி வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. பவுலிங்கில் தான் இவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இவர்கிட்ட பிளேயர்ஸ்கிட்ட த்ரெட்ஸ் இருக்குது கொஞ்சம். அது யார்கிட்டலாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பிளேயர்ஸ்கிட்ட த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இவர் பவுலிங் பண்ணி உள்ளே வருவார். பேட்டிங் அடித்தார்னா நமக்கு லாபம். இப்போ அஸ்வின்லாம் உள்ளே வந்தார், போல்ட்டு வராங்க, பர்கர் வராங்கன்னா இவர் அவுட் ஆயிடுவார். ஸோ இவருக்கு வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு மேக்ஸிமம் உள்ளே வந்துடுவார். ஒரே ஒரு இதில் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை நான் லாஸ்ட் சிவிசி ஆப்ஷன் சொல்லும் போது சொல்கிறேன். இவர் இதில் ஒரு மஸ்ட் பிளேயர், ஏன்னா இவருக்கு பட்லரு, சஞ்சு சாம்சனு, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் பாவல், இந்த மாதிரி பிளேயர்ஸ்கிட்டலாம் அவங்களுக்கு த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 2 விக்கெட் எடுத்துட்டா கூட அவர் உள்ளே வந்துடுவார், ட்ரீம் டீமுக்கு வந்துடுவார். ஸோ இவர் ஒரு மஸ்ட் பிளேயரு. இப்போ நீங்கள் சிவிசியில் ஆண்ட்ரூ ரசல், இப்போ வந்து 4 பேர் இருப்பாங்க ஆல்ரவுண்டரில். மேக்ஸிமம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு பராகு, நரைனு, ரசூலு, அஸ்வின் வந்து அஸ்வின், அப்புறம் ஆர்சிங். இதில் நீங்கள் வந்து ஆண்ட்ரூ ரசல் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்போது நரைன் வந்து டிடி அளவுக்கு வரலாம், இவர் வந்து சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நான் சிவிசி ஆப்ஷனில் சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே இந்த மேட்ச் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி 2 பேர் உள்ளே வராங்கன்னா இந்த பராக் ஒன்று ட்ரீம் டீம் தான் வருவார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். இந்த மாதிரி தான் அந்த கண்டிஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேர் இதில் எடுத்துட்டா போல்ட் சகாலில் நம்ம ஒருத்தரை தான் எடுக்கணும், ஒருத்தரை லீவ் பண்ணிடணும். இப்போ சப்போஸ் போல்ட்டோட சேர்ந்து இப்போ பர்கர் வந்து இந்த மேட்சுக்கு வந்து புதுசாக வராரு அப்படின்னா, போல்ட்டு வந்து த்ரெட்ஸும் இருக்குது பிளேயர்ஸுக்கிட்ட, ஆனால் பர்கரும் வராரு அப்படின்னா நீங்கள் போல்ட்டை ரிஸ்காக விட்டுட்டு சகாலையும் நம்ம இவரையும், அதாவது நம்ம பர்கரையும் எடுக்கலாம். ஆனால் ஆண்ட்ரூ ரசலுக்கு சகால் கிட்ட த்ரெட் இருக்குது கேட்டிங்களா. அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கிறாரு, நல்ல வென்யூ ரெக்கார்டும் வச்சிருக்கிறாரு, அவர் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சகால் பாலில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, ட்ரெண்ட் போல்ட் பாலில் இல்லை பர்கர் பால்லையும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் இவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணார்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ இதில் இருந்து மேக்சிமம் 3 பேர் உள்ளே வருவாங்க, மேக்சிமம் வருவாங்க. இப்படி ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போட்டால் இவங்க இந்த 3 பேர் உள்ளே வந்துடுவாங்க. கேகேஆருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரசூலு, நரைனு, சகாலு, போல்ட்டை வந்து பர்கர் இல்லைன்னா எடுங்க. இதில் லோ பெர்சன்ட்டில் யாரும் இருக்காங்கன்னு பாருங்கள். லோ பெர்சன்ட்டில் மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. சிவிசியில் பாருங்கள் லோ பெர்சன்ட்டில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், பட்லர். இந்த மேட்ச் பட்லர் புதுசாக வருவார். இப்போ நியூவாக யாராவது ஒருத்தவங்க உள்ளே வராங்க, அது பட்லராக இருக்கலாம், இல்லை அஸ்வினாக இருக்கலாம், இல்லை இப்போ பர்கராக இருக்கலாம். இப்போ 2 பேர் வராங்க அப்படின்னா ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. அதே மாதிரி பட்லர் மாதிரி ஆட்கள்லாம் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு சில த்ரெட்டு தான், இந்த நரைனு அந்த மாதிரி ஒரு த்ரெட்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நரைன் கிட்ட தான் பட்லருக்கு, நரைனும் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேர்கிட்ட தான் த்ரெட் இருக்குது வெளியே. மற்றபடி அடிச்சிருவார், மிச்சல் ஸ்டார்க் பால்லலாம் அவர் அடிச்சிருக்காரு. ஸோ அடிக்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதில் இருந்து நீங்கள் இந்த 2 பேரையுமே எடுக்கலாம். சஞ்சு சாம்சனும் சுனில் நரேன் கிட்ட த்ரெட் இருக்குது. இப்போ நீங்கள் கேகேஆருக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கும் போது நீங்கள் சுனில் நரேனுக்கு கேப்டன் கொடுத்து எடுத்தீங்கன்னா இந்த 2 பேரில் ஒருத்தங்களை வந்து தூக்கிடுங்க. சஞ்சு சாம்சனையோ இல்லை பட்லரையோ ரிஸ்காக தூக்கிடுங்க. இதெல்லாம் ஜிஎல் டீமுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எல்லுக்கு வேணால் நீங்கள் 2 பேரையும் எடுத்துக்கலாம். நம்ம பிளேயர்ஸோடைய வென்யூ ரெக்கார்டு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, பிளேயர் த்ரெட்ஸு இதெல்லாம் வச்சு தான் சொல்லிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து
இவங்க 5 பேரும் பிளேயிங் 11ல் வருவாங்க. இப்போ இந்த இதில் இந்த 2 பேரில் மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆர்ஆர் வின் ஆகும்னா 2 பேரை எடுத்துக்கலாம், இல்லைனா ஒருத்தரை எடுங்க. மேக்ஸிமம் 2 பேரும் உள்ளே வருவாங்களா அப்படின்னா வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டார்னா எடுங்க. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து கொஞ்சம் இந்த மேட்ச்சு த்ரெட்டு தான். போல்ட்டு, பர்கரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் எல்லாரும் பவுன்ஸ் போட்டு இவரை விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு இறங்குறாரு, சீக்கிரமாக அவுட் ஆகுறதுல இறங்குறாருன்னா அவர் வந்து இந்த சகால் பால் அவர் வந்து ஸ்பின் நல்லா தான் விளையாடுவார், ஆனால் அந்த சகால் பாலில் கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரெட்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ இவரை கொஞ்சம் ரிஸ்க்காக எடுத்து பாருங்கள். ரிஸ்கான டீமில் இல்லை கேகேஆர் வின் ஆகிற டீமில் எடுத்து பாருங்கள். அதாவது இவர் வந்து சால்ட் வந்து பெரிய அளவுக்கு த்ரெட்ஸு இல்லை. நேற்று மாதிரி தான் அவர் வந்து ஒரு கேட்ச் மிஸ் ஆச்சு, ஆனால் அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு லாஸ்ட் மேட்ச்சில். அதே மாதிரி தான் இந்த மேட்ச் கேட்ச் யார் லாஸ் பண்ணுறாங்களோ மேட்சை லாஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த மேட்சோட மெயின் இது. அதே மாதிரி தான் இவருக்கு வந்து அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டே. அதை விட்டுட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு வீசி அளவுக்கு விளாண்டுருவார், இல்லை ட்ரீம் டீமாவது வந்துடுவார். ஸோ இவர் வந்து ஒரு ரிஸ்க் பிக்கு தான். ஹிட் ஆர் ஃப்ளாப், ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கார். ஜெய்ஸ்வால் வந்து வென்யூ ரெக்கார்டு நல்லா இருக்குது, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா வென்யூ ரெக்கார்டு நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம டீமில் எடுத்து அவருடைய பெர்சன்டேஜ் பார்க்கணும், சிவிசி எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும் லாஸ்ட் வர. ஸோ அதுக்கு தக்கனமாக நம்ம உள்ளே எடுக்கலாம். டிடி வர ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சிவிசி வருவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு. ஆர் சிங் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக தான் உள்ளே வராரு. இவர் வருவார், இல்லை இவருக்கு பதிலாக அந்த சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிஞ்சோடனே அவர் வந்துடுவார். ஸோ 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்களா அப்படின்னா ஒரு சின்ன டவுட்டு. இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னா நல்லா வருவார், இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா இவர் நல்லா வருவார். ஸோ நம்ம வந்து இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிறாங்களா, நீங்கள் ஆர் சிங்கை உறுதியாக எடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டாங்கன்னா சக்கரவர்த்தியை உறுதியாக எடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஆனால் 2 பேரையுமே நீங்கள் எடுக்காதீங்க, 2 பேரையுமே டீமில் எடுக்காதீங்க. இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ இப்போ கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பிடிச்சதா சக்கரவர்த்தியை வந்து விட்டுறலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங், அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சதுன்னா ஆர் சிங்கை விட்டுட்டு நீங்கள் சக்கரவர்த்தியை எடுத்துக்கலாம். இதான் கான்செப்ட். அதுக்கடுத்து பர்கர் நியூ என்ட்ரி வந்தார்னா மஸ்ட் பிக்கு எடுத்துருங்க. அவரை எடுக்கும் போது போல்ட்டை நீங்கள் எடுங்க, ஆனால் சிவிசிலாம் கொடுக்க வேண்டாம். ஒரு ரிஸ்கான டீம் ராஜஸ்தான் ராயல் ஜெயிக்குங்கிற டீமில் போல்ட்டை வந்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிட்மயர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து சரியில்லை, கேட்டிங்களா? பிஎஸ்எல்ல இருந்தே சரியில்லை. ஸோ அவரை மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க, விட்டுருங்க. ஹிட்மேரை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி ஒரு சிவிசி கொடுங்க. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும், கேகேஆர் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்து பாருங்க. இவர் ஒரு லோ பெர்சன்ட்ல இருப்பார், உங்களுக்கு அடிச்சார்னா நல்ல ஸ்கோர் பண்ணுவார். ஆனால் விசி அளவுக்கு வருவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ட்ரீம் டீமுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. வெங்கடேஷ் ஐயரை வந்து கேகேஆர் வந்து லாஸ் ஆகிற டீமில் எடுக்கணும். அதாவது ராஜஸ்தான் வின் ஆகிற டீமில் இவரை எடுத்து டீமில் எடுங்க. இவர் வந்து உள்ளே வர்றது இன்னைக்கு ரிஸ்க் தான். அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்கள் கேகேஆர் இதில் நம்ம சொல்கிற மாதிரி வேணால் எடுத்து பாருங்கள், இல்லைன்னா இவர் வரமாட்டார். இப்போ இந்த மேட்ச்சில் ஸ்பின்னு கொஞ்சம் கம்மியாக தான் சப்போர்ட் ஆகுது. ஆனால் இப்போ பாருங்கள், மகாராஜ் இருக்கிறாங்க, அஸ்வின் உள்ளே வருவாங்க, சகால் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ பராகு கூட பவுலிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பின் டாமினேஷனும் இருக்குது ராஜஸ்தானுக்கு. ஸோ அதே மாதிரி தான் மகாராஜ் வந்து லோ பெர்சன்டேஜில் இருக்காரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மகாராஜையும் அஸ்வினையும் இந்த டீமில் எடுக்கணும். அஸ்வின் வர்றப்போ சகாலை விட்டுறணும். அஸ்வினுக்கு வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய இருக்கிறதுனால விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிங்களா? அஸ்வின் 7.5ல இருப்பார், நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ அஸ்வினை வந்து நீங்கள் எடுக்கணும். மகாராஜ் அண்ட் அஸ்வின், சகாலை வந்து விட்டுறலாம். இன்னொரு காம்பினேஷனில்
சகால் அண்ட் அஸ்வின் இப்படி எடுக்கணும். மகாராஜ் வந்து லோ பெர்சன்டேஜில் இருப்பார், இருந்தாருன்னா மஸ்டாக பிக் பண்ணி ஒரு சி செகண்ட் இன்னிங்ஸில் கொடுத்து பாருங்க. ஸோ இதில் இருந்து 2 பேர் இல்லைன்னா மேக்சிமம் ஒருத்தர் மகாராஜ். இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீங்கள் சால்ட்டு நரைன்லாம் இப்போ நான் கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ், நரைன் கம்மியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, சால்ட்டுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரு, ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா இவரை எடுத்து பாருங்க. இவர் இல்லைன்னா வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வருவாங்க. அப்புறம் கேசன் வந்து நீங்கள் அந்த ஏகானு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர்லாம் வரல அப்படின்னா இவரை மஸ்ட்டாக எடுத்துருங்க. இவரை மஸ்ட்டாக ஒரு டீமில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டாப் ஆர்டர் பேட்டிங் பண்ணுறாரு. இவருடைய ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் வந்து டெலிகிராம்லேயும் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து இவர் எப்படி வருவாரா அப்படின்னு எடுங்க. அரோரா அதே மாதிரி ஐச்சிரானா இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுத்தால் போதும். இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி சிவிசி ஆப்ஷன் யாருக்கு வரலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். போல்ட்டுக்கு ரிஸ்காக ஒரு சி வர ஒரு வாய்ப்பு இருக்கு. ரசூலுக்கு வந்து இப்போ நரேன் வந்து த்ரெட்டில் மாட்டி பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆனார்னா ரசூல் வந்து பேட்டிங் நல்லா பண்ணுவார். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இவர் பவுலிங் போட்டு தான் ட்ரீம் டீம் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் அடித்தார்னா நமக்கு லக்கு தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரசூலுக்கு வந்து ஒரு சி கொடுத்து பாருங்க. இவருக்கு வந்து ஒரு ரிஸ்கான ஒரு டீமில் சி கொடுக்காதீங்க, விசி கொடுத்து பாருங்க. ஆனால் விசி அளவுக்கு பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டு. ஆனால் ட்ரீம் டீம் வருவார், மேக்சிமம் வந்துடுவார். இப்போ பராக வந்து ராஜஸ்தான் வின் ஆகும் அப்படிங்கிற டீமில் எடுக்கணும். இவரை எடுத்துட்டு ரிஸ்காக வந்து இவர் ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரசூலை லீவ் பண்ணிட்டு வந்து நம்ம இவருக்கு ஒரு விசி இல்லைன்னா சி கொடுக்கலாம். இல்லை இவங்க 3 பேரையும் எடுத்துட்டு அஸ்வினையும் எடுத்துட்டு பேட்டிங் இல்லைன்னா பவுலிங்கில் ஒரு 2 பேரை கம்மி பண்ணணும். அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் டாமினேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கலாம். ஆனால் இவர் ட்ரீம் டீம் வேணால் வரலாம். அந்த லாஸ்ட்டாக அந்த பெர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். அப்போ நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம் டெலிகிராமில். இந்த 2 பேரில் ஒருத்தங்க இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க, அது உறுதி. நம்ம எப்படி அதை எடுக்கணும்னா 2 பேரையும் எடுத்து ஒரு மேட்ச்சில் பட்லருக்கு விசி கொடுங்க, இன்னொரு மேட்ச்சில் சாம்சனுக்கு விசி கொடுங்க. 2 பேருக்கும் சிவிசி கொடுக்காதீங்க, அப்படி வரமாட்டாங்க. ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க சிவிசி அளவுக்கு வருவாங்க. அது யார் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் இதில் வந்து நம்ம டெலிகிராம் இதுலேயும் நம்ம லாஸ்ட் மினிட்ஸில் நமக்கு தெரிய வரும் இன்னும் கொஞ்சம். என்னோட சாய்ஸ் இந்த இதில் பட்லர் மேபி உள்ளே வர ஒரு வாய்ப்பு, புதுசாக உள்ளே வர்றதுனால ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இவர் வரலை அப்படின்னா நம்ம சாம்சனுக்கு பண்ணிடலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் விசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது இந்த மேட்ச் ரிஸ்க் தான். மிச்சல் ஸ்டார்க்கு ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் ட்ரீம் டீம் வருவார். செகண்டு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி வர்ற பட்சத்தில் வேணால் சி கொடுத்து பாருங்க. இந்த 3 பேரில் சிவிசி இவங்க 2 பேரும் வர வாய்ப்பு இருக்குது. இவர் டாப் ஆர்டர் பேட்டிங் பண்ணுறாரு. அஸ்வின் வந்தால் மேக்சிமம் இவரை டீமில் வைக்க மாட்டாங்க. இப்போ இதில் இருந்து சால்ட் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்சிமம் ஃப்ளாப் தான் ஆவார். ஒருவேளை நேற்று மாதிரி லாஸ்ட் மேட்ச் மாதிரி கேட்ச் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெய்ஸ்வாலுக்கு வேணால் ஒரு சி கொடுத்து பாருங்கள். இவருக்கு ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீமில் கேகேஆர் வின் ஆகிறதுல கொடுத்து பாருங்கள். பர்கர் வந்து புதுசாக வந்தார் அப்படின்னா இவருக்கு சி கொடுங்க. ஆனால் இவருக்கு சி கொடுத்தீங்க அப்படின்னா போல்ட்டை கூட டீமில் இருந்து தூக்கிடுங்க, ரிஸ்காக தூக்கிடுங்க. இந்த செக்ஷனில் இவர் மட்டும்தான் விசி வர்றது கஷ்டம்தான். இவருக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்சன்டேஜ் கம்மியாக இருப்பார். ஒரு வேளை அடிச்சு வாருன்னா நமக்கு கொஞ்சம் நல்லது. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் தான். 50% கீழே 3 to 4 பேர் எடுத்துருங்க. அதான் மேக்ஸிமம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. பிளேயரை ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபிக்ஸ்டு பிளேயர்ன்ட்டு சிலர் இருப்பாங்க, அவங்கள வந்து டீமில் இருந்து எடுக்காதீங்க.
இப்போ பட்லர் வராரு, சாம்சங்கும் வராரு, இவங்கெல்லாம் முக்கியமான பிளேயரு, அவங்கள நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா எடுக்காதீங்க. வேற பிளேயரில் எடுங்க. இந்த மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரு, வெங்கடேஷ் ஐயரு, இல்லை வேற யாராவது இதில் எடுத்துட்டு அந்த ரிஸ்கான பிளேயரை எடுக்க அப்படி பண்ணாதீங்க. ஆனால் சப்போஸ் அவங்க வந்து ஃப்ளாப் ஆயிட்டாங்கன்னா பெருசாக அடி விழும். ஸோ அவங்க ஃப்ளாப் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் உள்ள பெருசாக போவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஒருத்தங்களுக்கு சி கொடுங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஒருத்தங்களுக்கு விசி கொடுங்க. அதே இன்னொரு இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து விசி கொடுங்க, இன்னொருத்தங்களுக்கு சி கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.